குரு பகவான் 12 வீடுகளில் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். லக்கணத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்லது. நீதி நியாய நேர்மை கட்டுப்பட்டவராக, அடுத்த ஒரு வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாதவராக, நல்ல தன்மை படைத்தவராக இருப்பார். லக்கணத்தில் குரு பகவான் இருக்கிறப்ப அவரை 5, 7, 9 போன்ற இடங்களை பார்வை செய்து பூர்வக்குடிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், களத்திரஸ்தானம், அதே நேரத்தில் தந்தை ஸ்தானம் போன்ற விஷயங்களை வலுப்படுத்தி நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல குரு இருக்கப்போ கல்வி கேள்விகளில் வல்லவராக, நல்லா படிக்கக்கூடியவராக இருப்பார். குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்புகள்லையும், தனக்காரன் குரு தனஸ்தானத்தில் இருந்தால் காரகபவன் ஆஸ்தி இருந்தாலும் நிச்சயமாக ஏனைய பல பலன்களை கெடுக்காத தன்மையுடையவராக இந்த குரு பகவான் இருப்பார். அங்கேருந்து 2ஆம் இடத்துல இருந்து மனிதனுக்கு நல் வாக்குகளை தரக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார். 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறப்ப சகோதரஸ்தானம், கீர்த்தி புகழ் அந்தஸ்து போன்ற இடங்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். 4ல் குரு இருக்கிறது தன் சுகம், தாய் சுகம், கல்வியால் சுகம், வண்டி வாகன சுகம் போன்ற விஷயங்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய தன்மை படைத்ததாக 4ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் செய்வார். பூர்வப்புடைய ஸ்தானமான 5ஆம் இடத்துல குரு இருக்கிறப்ப புத்திரக்காரக குரு புத்திரஸ்தானத்தில் இருந்தால் காரகபவனாக இருந்தாலும் பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம் போன்ற விஷயங்களை பாதிக்காத நிலைகளில் அவை இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிரி ஸ்தானம், சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துல குரு இருப்பது கூட சில நேரங்களில் நல்ல, அதாவது குருவுக்குரிய அந்த தன்மை அப்படிங்கிறப்ப எதிரி கூட நல்ல தன்மை படைத்தவராக கடன்பிணி இல்லாத நிலையையும் கொடுக்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல மனைவி, படித்த மனைவி, கற்ற மனைவி போன்ற விஷயங்களை கொடுக்கும். அவை அங்கிருந்து லக்கணத்தை பார்க்கும்போது ஜாதகருடைய குணநலங்களை உயர்த்தி கொடுக்கும். அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துல பெரும்பாலும் குரு பகவான் 6, 8 போன்ற இடங்களில் மறைவது நல்லதல்ல. இருப்பினும் 8ல் குரு இருக்கிறப்ப அங்கேருந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால நல்ல பலனை தரும். 9ல் குரு பகவான் இருக்கிறப்போ தந்தை ஸ்தானம், பொதுஸ்தானம் பாதிக்கப்படாமல் அதே நேரத்தில் தான தர்ம குணம் உடையவராக இருக்கக்கூடிய தன்மை படைத்தவராக குரு இருப்பார். தீர்த்த யாத்திரைகள் செய்வது அதுபோன்ற அமைப்புகளை அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 10ஆம் இடத்துல குரு பகவான் அப்படிங்கிறப்ப தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்துல குரு இருந்தால் ஒரு ஜாதகத்தில் ராசி மற்றும் லக்கணத்துக்கு 2 10 கொண்டு குரு அதிகமான தொடர்பு கொள்ளும்போது போதகராக, ஆசிரியராக இருக்கக்கூடிய தன்மைகளையும் இந்த குரு பகவான் தருவார். தொழில் நிலைகளில் உயர்த்தி கொடுப்பார் அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ளணும். 10ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறது கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது. 11ஆம் இட லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது தன லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருப்பார். மூத்த சகோதரம், இளையதாரம் போன்ற அமைப்புகளில் உயர்த்தி கொடுக்கும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு இருப்பது தான தர்ம குணம் அளித்தவராக, செலவு செய்யக்கூடியவராக